ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையானது பிரியாணி இலை, லவங்க, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வரும். நான் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி பொடியாக நறுக்கியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அரைச்சி போகிறதா இருந்தாலும் அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். இந்த டைமில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காளானை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற தேவையில்லை. காளான்லேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வணங்க விடணும். பாருங்கள், வணங்கிருச்சு. நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. விசிலும் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, காளான் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.